நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆனந்தி அக்கா அவங்க ஃபீல்ட்ல இருக்கோம். இப்போ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு நுண்ணூட்ட உரம். தென்னையில நுண்ணூட்ட உரம் பத்தி பார்க்க போறோம். இதுதான் அந்த நுண்ணூட்ட கலவை. இந்த நுண்ணூட்ட கலவை வந்துட்டு எங்க தயாரிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடுமியான்மலை உரை கலவை மையத்துல வந்து தயாரிச்சது. பொதுவா வந்துட்டு பயிருக்கு வந்துட்டு 16 வகையான சத்து தேவைப்படுது. அதுல வந்து முதன்மை சத்து வந்து என்ன அப்படின்னா வந்து தலைச்சத்து, சாம்பல் சத்து, நார் சத்து. இந்த 3 சத்து வந்துட்டு நம்ம நார்மலா வந்து யூரியா, பொட்டாஷ், காம்ப்ளெக்ஸ் போடுறது மூலியமா பயிருக்கு கிடைக்குது. அதே மாதிரி 2ஆம் நிலை சத்தான வந்துட்டு கால்சியம், மெக்னீசியம், சல்பர். இது 3ம் வந்துட்டு நம்ம முதல் நிலை சத்துக்கு வந்துட்டு காம்ப்ளெக்ஸ், பொட்டாஷ் போடுறதுலயே வந்துட்டு 2ஆம் நிலை சத்து வந்துட்டு கிடைக்குது. அப்புறம் 7 நுண்ணூட்ட வகை சத்து இருக்கு. அந்த 7 நுண்ணூட்ட சத்து வந்துட்டு பயிருக்கு வந்துட்டு முக்கியமா தேவைப்படுது. அது வந்து பிபிஎம் அளவு, அதாவது பயிருக்கு கொஞ்சமா கிடைச்சா போதும். அணைக்கிறது வந்துட்டு இந்த நுண்ணூட்ட கலவை மூலியமா வந்துட்டு பயிருக்கு வந்துட்டு நம்ம போடலாம். உரத்தை எப்படி இடணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து மரம் வச்சு 5 வருஷம் ஆச்சு அப்படின்னா அந்த மரத்துக்கு வந்துட்டு 1 கிலோ, அதாவது இந்த பாக்கெட் வந்து 1 கிலோ, இந்த பாக்கெட்டை வந்து 1 கிலோ அப்படியே போடணும். எப்படி போடணும் அப்படின்னா வந்துட்டு மரத்தை சுத்தி 5 அடி தள்ளி வட்டை பாத்தி அமைச்சு களைக்கொத்துல மண்ணெல்லாம் வந்துட்டு கிளறி விட்டுட்டு இதை வந்து தூவி விட்டுறணும் இந்த உரத்தை. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் களைக்கத்து வச்சு கிளறி விடணும். அதே இந்த மரம் வச்சு 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா 1/4 கிலோ உரம் இடணும். 3 வருஷம் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு 3/4 கிலோ உரம் இடணும். இதன் மூலயமா வந்துட்டு 30 to 40% வந்துட்டு நம்மளுக்கு வந்து மகசூல் அதிகரிக்கும். அதாவது நம்ம இளநியா எடுத்தாலும் சரி, இல்லை வந்து தேங்காய் முத்துனதுக்கு அப்புறமா வந்து வெட்டினாலும் சரி.